ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 12ஆம் தேதி வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கான சிபிடி ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஓகேங்களா, மொத்தம் 48 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம்க்கு வந்து ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா அதிலேயே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதே போல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த டேட், அந்த ஷெட்யூல் வந்து நாங்க ஜூன் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி வந்து அகைன் வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா. டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சரிங்களா. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் வந்து கிளீனா சொல்லியிருக்காங்க. ஸோ அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து பாருங்க, இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த 48 பேர் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 48 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேட்சா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு பேட்ச்க்கு 24 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன டேட்ன்னு பாருங்க. டேட் ஆஃப் டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்க. 7 ஏப்ரல் 2025 ஓகேங்களா. ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 24 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு 24 பேருக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து மார்னிங் 9 ஓகேங்களா. அதாவது 9 ஏஎம்க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ முன்னாடியே போயிடுங்க. அதே போல் அடுத்த 24 பேருக்கு சரிங்களா. இந்த 24 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே 7 ஏப்ரல் 2025 தான். நீங்கள் வந்து எப்போ ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னா 14 ஹவர்ஸ் அப்படின்னா என்னன்னா 2 பிஎம் ஓகேங்களா. ஸோ மதியம் ஒரு 2 மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரோல் நம்பரை இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்சில் வரீங்களா இல்லை செகண்ட் பேட்சில் வரீங்களான்னு தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதுக்கு பிறகு சில முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் சென்னை நம்பர் 5 டாக்டர் பிவி செரிகன் கிரசன்ட் ரோட் எக்மோர் சென்னை 600008 சரிங்களா. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு க்ளீனாக சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. அதே போல் இந்த அட்ரஸ்ஸு நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் சென்னை வெப்சைட்லேயுமே இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அகைன் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரி, இல்லை இந்த மெடிக்கல் எக்ஸாமும் சரி, அதுக்கு வந்து அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து வரும். அதுக்கான இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இமெயில் ஐடி யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு இமெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் மூலிமா எஸ்எம்எஸ்ன்னு தெரிவிப்போம். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷனோட சரிங்களா, டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷனோட டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே இருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் 2த்துக்குமே ஓகேங்களா. அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னா சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களை சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ 7ஆம் தேதி வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது இல்லையா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃப் டிவி ஓகேங்களா, அடுத்த நாளே ஓகேங்களா. அப்போ 8ஆம் தேதி ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்போ வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே தொடர்பாக அதாவது ரயில்வே ரிலேட்டடாக இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த சிட்டிலே தான் இருக்கும். இப்போ சென்னைக்கு போகிறீங்கன்னா மேக்ஸிமம் சென்னைக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கும் சரி, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் சரி, 2மே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு 3 to 4 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பிரிங் 6 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா. ஒரு 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதே சேம் ஃபோட்டோகிராஃப்னு இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ சேமாக வச்சுருந்தாலும் நல்லது தான், அதை எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா. ஸோ ஒரு 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிவி முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெஸ்பெக்டிவ் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் சின்னதாக இருக்கும். நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து வெறும் ரூ. 24 ஃபீஸ் பே பண்ணணும். வெறும் ரூ. 24 மட்டும்தான். இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இன்கேஸ் ஒரு ரேர் கேஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும், இல்லை அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெசிலிட்டி அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டரில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தால் மட்டும் நீங்கள் அதுக்குன்னு தனியாக சரிங்களா, நீங்கள் எங்கே போயிட்டு அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறீங்களோ, ஸோ அங்கே இருக்கிற லெபார்ட்டரிக்கும் சரி ஹாஸ்பிட்டலும் சரி அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த பேமெண்ட்லாம். மற்றபடி ஆர்ஆர்பி சொல்கிற அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 24 தான். இதை தவிர நீங்கள் எந்த சார்ஜும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இது 3வது பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ 4th என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா
உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரிங்களா கிளியர் ஸ்கேன்டு இமேஜ் ஓகேங்களா. உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கிளியராக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதே போல் உங்கள் ஃபோட்டோ உங்கள் சிக்னேச்சர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிடுங்க, அது தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே போல் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அது கூடவே 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஓகேங்களா. அதை 2 செட்டு ஜெராக்ஸ் போட்டுங்க, முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா கூட போட்டு வச்சுங்க, ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இல்லையா அந்த ஃபார்மேட்டில், அதுக்கப்புறம் உங்கள் கலர் லெட்டரை சேர்த்து அப்புறம் ஸ்கோர் கார்டுமே பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா ஸ்கோர் கார்டு லிங்க் இன்னும் ஆக்டிவ் தான் இருக்குது, அதையும் பார்த்துட்டு சப்போஸ் ஆக்டிவ் இருந்தால் பிரிண்ட் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதுக்கு பிறகு சொல்லியிருந்தாங்க உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கணும் அல்லது ஹிந்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆன கேண்டிடேட்டு உங்களுக்கு எந்த டைமும் அதுக்கப்புறம் ஃபர்தராக கொடுக்க மாட்டோம், உங்கள் கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் டிவிக்கு ஆப்சண்ட் ஆகிட்டிங்கன்னா சரிங்களா. அது 5வது பாயிண்ட்டு. 6th பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகுறீங்களோ கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவோம் உங்கள் கேண்டிடேட்ஸில் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 7th பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபியூராக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தான். சப்போஸ் நீங்கள் இந்த ரெக்யர்மெண்ட் ஸ்டேஜ் நடந்து முடிக்கிற வரைக்குமே கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் நாங்கள் செக் பண்ணுறப்போ ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் டேட்டா டெஃபிஷியன்சிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ணுவோம். எந்த விதமான ஃப்ராட்னஸ் இந்த மாதிரிலாம் வந்து இன்வால்வ் பண்ணாமல் சேஃபாக இருங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. அன்சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டுக்கு வந்து நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8வது பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக 9வது பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்பிக்கு நீங்கள் வந்து நாங்கள் மெரிட் பேசிஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து மெடிக்கல் எக்ஸாம் மட்டும்தான், அதுவும் வெறும் 24 ரூபா மட்டும்தான், மற்றபடி எந்த பேமெண்ட்டும் கிடையாது. அந்த ரேர் கேஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க, அது அந்த கேஸ் வந்தால் மட்டும்தான், மற்றபடி நீ பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 24 ரூபா மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து உங்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த 2 பேட்சாக பிரிச்சிருக்காங்க, காலை 9 மணி அப்புறம் மதியம் 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 7, 2025. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க, உங்கள் ரோல் நம்பர் வந்து பார்த்துட்டு ஸ்கோர் கார்டு பிரிண்ட் எடுக்கலாம், ஸ்கோர் கார்டு பிரிண்ட் எடுத்துங்க, ஹால் டிக்கெட் சேஃபாக வச்சுக்கோங்க, சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகேங்களா, அங்கே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், ஒரு 3 to 4 days ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ரிப்பேர்டாக இருங்க ஓகேங்களா. அதே போல் நம்ம ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பாருங்கள் டெக்னீஷியனுக்கு வந்து ஃபஸ்ட்டே எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து நீங்கள் இப்போ விட்டு ஷெடியூல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஷெடியூல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், கட் ஆஃப் ஷெடியூல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கோர் கார்டு வியூ பண்ணால் ஸ்கோர் கார்டு வந்து வியூ பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த லாகின் பேஜ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் போக வேண்டிய அட்ரஸ் இங்கே வந்து காண்டாக்ட் அஸ்ன்னு இருக்குதுல்ல, அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 5 டாக்டர் பிவி செரியன் கிரசன்ட் ரோட் எக்மோர் சென்னை 600008 இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க, அப்புறம் முக்கியமான காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணலான்னு இருந்தேன் நான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வெப்சைட்லேயே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க வேண்டியது நோட்டிஃபிகேஷன் தெளிவாக ஒரு டைம் பாருங்கள், கரெக்டாக ப்ரிப்பேர்டாக போங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா. எல்லாம் நல்லா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.